பிஜேபியோட அமைச்சர்கள் மீது, அண்ணாமலை மீது இவ்வளோ குற்றச்சாட்டு வருது, ரைட்டுங்களா? எதனா ஒரு திமுக காரர்கள் இப்போ எதனா பேசுகிறாங்களா? ஏன் பேசுறது இல்லை? என்ன காரணமாக இருக்கும்? அரசியல். எதிரி நண்பர். எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு எதிரி, அதனால் அவர் நண்பராக இருக்கலாம். ஓபிஎஸ் எந்த கட்சி? போயிட்டு இவரை பார்த்துட்டு வந்தாரா இல்லையா? யாரை? ஸ்டாலினா. யார் தோக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள். அம்மா ஆட்சி வரணுன்றீங்க. அம்மா இருந்ததுதான் என்ன ஆயிருக்கும் இந்நேரத்துக்கு? இதில் வந்து உங்களுக்கு அதிமுக கரை வேஷ்டி வேறு கேட்குறீங்க, எது போட்டு நான் அங்கே போகிறதுக்கு? கடந்த காலத்தில் பண்ணியிருப்பாங்களா? ஏங்க, அதாவது திமுக அதிமுகன்றது வந்து பூத்தில் வந்து ஒன்றா ஒரு சில நேரத்தில் அண்ணன் தம்பியாக பழகுவாங்க, தொண்டராக வேலை பார்ப்பாங்க, தொண்டர்களுக்கு அது இருக்கும். ஆனால் அந்த கட்சி எதிர்நிலை அப்படின்றதுல காம்ப்ரமைஸே கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, அவர்கள் தேவைக்கேற்றார் போல் அரசியல் பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் தேவைக்கு ஒரு அரசியல் பண்ணுறாரு, ஓபிஎஸ் அவர் தேவைக்கு, ஸ்டாலின் அவர் தேவைக்கு, பிஜேபி மோடி அவர் தேவைக்கு. இதுல மக்களுக்கு தேவையான அரசியல் ரொம்ப கம்மியா இருக்குன்றதுதான் என்னோட பார்வை. இன்னும் தேர்தலே வராத விஜய் கூட டிரான்ஸ்பரண்டா நியாயமாலாம் பேசுறது கிடையாது. நான் 60 நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு பாரதிய ஜனதா கட்சின்ற ஒரு கட்சியை எதிர்த்து எஸ்ஐஆருக்கு போராட்டம் பண்ணிட்டு அதுல மோடியை பத்தி ஒரு வார்த்தை பேசல. தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.